शङ्करांश भूम शङ्करार्यपीठसद्गुरून् शुद्धसत्त्वभासुरान् सुवर्त्मनीतभूसुरान् सर्वभूतसौख्यदान् क्षमाकरान् यतीश्वरान्। नामं कोनयाति पराङ्गजं यस्तिदं सर्वं रामचरितामृतसागरम् अतस्तस्तं मुनिं वन्दे प्राचेतसंगन्मषं योगसजीववानाशं सजीवपराक्षसं रामायणमहामानामृतं वन्दे विलात्मजम् अञ्जनानन्दमन्दिरं जानकीशोकनाशनम् अजीतं सहंसारं वन्दे रघुराघवेन्द्रं ललितकल्लं सलीलं निशोभवन्धिं जनदात्मजायाः आदाय तेनैव ददाहलङ्कानि नमामितं प्राञ्जलिराञ्जनेयम् आञ्जनेयं विवादवामनं काञ्चनाद्रिकमनीयविग्रहं पारिजाततरूणवासिनं भावयामि भवमानन्दनं देवी देवी गुरुगुणगणे हे महामण्डले मध्ये पुष्पकमासने मणिमये लीलारूपणे पुष्पितम् अग्रे वाचयतिप्रभञ्जनहृदय तत्त्वं विनिष्ठः परं व्याख्यान्तं भरतादिप्रयोगं रामं भजे श्यामलं नमोऽस्तु रामाय लक्ष्मणाय देवीकृतश्रीनरात्मजाय नमोऽस्तु विद्येन्द्रयमानिलेभ्यो नमोऽस्तु इन्द्रार्थभृद्गणेशः धर्मात्मा दुःखसन्धस्य रामोदासविधेयी विशेषात्मवृन्दं दक्षरेणं जहिरावणि वृन्दं विमोचैः भयत्वमभोगदा अजाड्यं वाक्पदुःखं च हनोमस्वाभवेतु. மனிதனுக்கு கஷ்டப்படுறத சகிச்சுக்கிறதுங்கிறது தான் பெரிய தேவகுணத்துக்குமே. கஷ்டங்களுக்கு பரிகாரங்களை தேடணும்னா ஏன் கஷ்டப்படுறதே நம்ம பாவம்னு அதை அந்த மாதிரி இருக்கிறவங்க தேவத்தினால வந்தது நினைக்கப்படாதுங்கிற பெரிய நீதி பெரிய வேதாந்த தத்துவத்தை சீக்க சொல்றாங்க. சரி சொல்லப்போனால் நான் இவ்வளோ கஷ்டப்படுறதுக்கு என்ன பாவம் பண்ணணும் அப்படின்னு தனதுக்காக சொல்லித்தருதுங்கிறது தான் நம்ம சனாதன தர்மம். இந்த கஷ்டப்பட்டவாளும் கடைசி எப்படியும் திடீர்னு தர்மம் பண்ணவாளும் முதல்ல கஷ்டங்கள் தான் வரும். அதன்மத்திலேயே என்னென்னா மேலே பெய்ய அதன் மேலே ஏற்றத்தை காவத்து சதோ பத்ராணி பஸ்தி நல்ல வளர்ச்சி இருக்கும். நிறைய ப்ராஸ்பரிட்டி இப்போதான் ரொம்ப ஜாஸ்தியாகும். சத சபத்னான் ஜெயதி உணவாங்க எல்லா எதிரிகளையும் ஜெயிப்பான். அவன் தெரிஞ்சதுலாம் பல ஆயிரக்கணக்கான வருஷம் இல்லை. கடைசியில் என்ன ஆகும்னா சமூக வஸ்து விளக்கு இது ராமாயணத்திலையும் அவனுக்கு இருக்கு. ரொம்ப நிம்மதியாக இருக்கானே கஷ்ட பாவம் பண்ணுறவங்களாம்னா அவன் கலை நுண்ணியில படுத்துட்டு ஆனந்தம் தூங்குறவன் மாதிரியும் கொஞ்ச நேரம் ஜெயிச்சுதான் எதுவுமே நின்று பார்த்து அந்த ரீதியில் தன்மையில ஜெயந்தின்னு எடுத்துக்கிட்டா இத்திஹாசம் ரெண்டுமே ராமாயணமும் சரி பாரதமும் சரி ரெண்டுமே இத்திஹாசங்கள்னு பேர். அப்படி சொல்லக்கூடியதான ஒரு கஷ்டங்களுக்கெல்லாம் வடிவம் கொடுத்தா சீதாதேவி. அவ்வளவு கஷ்டப்பட்டு அவ்வளவு காப்பிபுரத்தை இருந்து அதனால இவெல்லாம் பக்தம் பண்ணி நிமிஷமாக எடுக்கலாம்ங்கிற கெப்பாசிட்டி அடக்கி ராமன் உலகத்தையே ஈஸ்வராம்சம் காட்டினா போனால் சம்ஹாரம் பண்ணலாம் இருந்தாலும் மனுஷனாகவே இருந்தது போல சீதாதேவியும் தன்னுடைய காப்பிபுரத்தை மகிழ்ந்தினால் நிமிஷமாக பசிக்குது. பஸ்மாக செய்தா அப்படின்னு சொல்றான். ஆனால் ராமன் வந்து அந்த மாதிரி பர்மிஷன் கொடுக்கல, அவர்கிட்ட சொல்லாமல் கண்ணட்டாரு. கிருஷ்ணகிரி வார்த்தையில ஒருவேளை அவன் அப்படி சம்ஹாரம் பண்றாங்கன்னா இது ராமாயணமா இருக்காது, தேவி மகாத்மாயணம். இந்த ராஷ்டிரீங்களாம் சம்ஹாரம் இல்லை. விஷ்ணு இல்லை, பிரம்மா இல்லை, சிவன் இல்லை, காட்டுக்காரி தானே. இது தேவி மகாத்மியமாக ஆகக்கூடாது, இது ராம மகாத்மியமாக இருக்கணும் அப்படிங்கிறதாக பொறுத்தால் சொல்லலாம். சிறைகாத்தவள் ஏற்றம் சிறைகாத்தவள் ஏற்றம்னு இந்த சுந்தரகாண்டத்தில் அவள் வைஷ்ணவா சிறையில இருந்து சரியாகவே கடைசி வரைக்கும் வச்சிருந்து கட்டாயத்துக்கு இருந்தும் பொறுமையாற்றுவதும் தெரியும்.
நாளைக்கு அந்த சாப்பாட்டுக்கு வசதி இருக்கு, நிறைய பக்கம் எல்லாம் கொடுக்கலான்னு இருந்தாலும் ஏகாட்சி உபவாசம் மாட்டேன். ஒத்துரு ஒன்றும் கொடுக்குறவாளும் இல்லை, ஆத்திரம் சாமான் இல்லை, ஏகாட்சின்னா என்ன பிரயோஜனம்? நவராத்திரியில் இங்கேருந்து யூஎஸ்கே போய் பெரிய பங்களாவில் இதை கொடுத்தாலும் சாப்பிட மாட்டேன்னு சொன்ன நம்ம மோடிலாம் தெரியறது இல்லையா? இப்போ நாட்டில் உட்காந்துட்டு ஒன்றும் சாப்பிடல, என்ன தெரியறது இல்லை. மோதினாலே ரத்தனம்னு அர்த்தம். அதனால மோதின்னு வச்சிருக்காங்க, மோடி. அது மாதிரி சீதையோட கஷ்டங்களை வந்துட்டு இப்போ விளையிற கஷ்டம் இருக்கும். ராமனுடைய கதையெல்லாம் சொன்ன உடனே இருந்தாலும் இவ்வளோ கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக நீ அருந்ததியா, நீ ரோகிணியா, இந்தன் பத்னியா, இல்லை ஏதாவது மனுஷானாத்தான் இருக்கணும் போல இருக்கு, நீ என்ன கண்ணீர் இம கொட்டுறது, கண்ணீர் வருது, பூமியில் உட்காந்துருக்கேன், யாருன்னு சத்து சொல்லம்மான்னு கேட்டோம்னே வெள்ளமென்னா உலகத்திலேயே ரொம்ப தலை சிறந்ததான எங்கள் மாமனார் இருந்தார். அவருடைய நாட்டு பெண்ணு, ஜனகருடைய நாட்டியா, அவருக்கு ஜனகருடைய பெண்ணு, நாட்டுக்காரர் போல பிறந்த ஒரு ஒன்றும் கிடையாது. அவருக்கு மனைவியாக வாக்கப்பட்டு 12 வருஷம் திவ்ய போகங்கள் எல்லாம் அனுபவித்து இருந்தேங்கிற வரைக்கும் முடிச்சிருக்கோம். சமாஹாங்கிற வார்த்தை பகவத்கீதை சொன்னா வருஷங்கள்னு அர்த்தம், ஈஸ்வரன் அர்த்தம் இல்லை. சமா சப்தம் ஆகாராந்த ஸ்ரீங்க நித்திய பகுவச்சனம், சமாஹான வருஷம் இயர்னு அர்த்தம். சமாஹ சமான சமய சமைஹி சமேபிய சமேபிய சமானாம் சமேஷு மட்டும் சமாத்வானுசத்ராஹம் ராத்தவச்சனேஷனே ராத்துக்கார பங்களாவலானந்தமர்னே புஞ்சானா மாம்சான் போகான்னு ஒரு பாட்டம். அதுக்கப்புறம் புஞ்சானா மாம்சான் போகானு சர்வகாம சமுத்திய. இது 13ஆம் வருஷம் எப்போ பிறந்ததோ தெரியல. ஒருவேளை துர்மிகி வருஷமா இருக்கும்போது அடுத்த துர்மிகின்னு கருதுட்டா துர்மிக்கு என்ன பார்க்கறதுக்கு நல்லா இல்லைன்னு சொல்றாங்க. வருஷம் என்ன பண்றான்? திடீர்னு காதல் தோன்றியோர் நிறைய அது இனி கம்பராமாயணத்து சொல்ற காளிதாசன் சொல்ற இதுக்கு திடீர்னு பட்டாபிஷேகம் யுவராஜ்ய பட்டாபிஷேகம் பண்ணணுங்கிறதாக கைகையை சங்கையவாக கொடுத்த சர்வனா ஜலான்னு காளிதாசன் சொல்றான். அந்த ஒரு லைனுக்கு யாரும் எடுக்கணும். லட்சேந்திர காலத்துக்குள்ள வந்து இந்த பையனுக்கு யுவராஜ்ய பட்டாபிஷேகம் பண்ணுவோம் அப்படின்னு ஆசிட் சொல்லிட்டான். எது நினைச்சா காது ஓரத்தில் இருக்கக்கூடியதான ரோமம் நிறைச்சி ஜலா ஜலான்னாக்க ஓல்டேஜ். ஓல்டேஜுங்கிற ஒரு பெண்மணி நேரம் வந்து காவல் விட்டாசிரியம் நினைவுன்னு சொல்றதுக்கு என்ன கைகேயி சஞ்சயேவாக கைகேயி செஞ்சுன்னு ஏதாவது கொண்டோட அப்படிங்கிறதாக ஒரு சொத்தை ஒரு ரகசியமா சொல்லணும்னா அவளுக்கு தெரியாம வந்து காதோட காதா செய்தி சொல்லணும், காதை கிடைக்கிறதுன்னு சொல்ல முடியும். அப்போ இந்த ஜராங்கிற வயதினுடைய ஆதிக்கங்கிறதான ஒரு பெண்மணி தசரதத்தில் வந்து ராமனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணும்போது காதோடு சொல்றதுங்கிறது நேர வழியா இன் லைட், அதாவது நரை என்றதான புத்தியினுடைய நரை என்ற காரணத்துல வந்து அதுதானே 83ஆம் வருஷம் ராஜ்யே 33ஆம் வருஷம் 18ஆவது ஸ்லோகம். இந்த ஆத்துக்காரர்கள் யுவராஜ்ய பட்டாபிஷேகம் பண்ணது எல்லா உபாத்தியாயங்களையும் சந்திரியமானேஷு ராகவஸ்வாதிசேஷனே கைகேயீனாம் அபர்த்தாம் இதம் வசனமப்ரணீத்து. எங்க மாமனாருடைய இன்னொரு வயசா இருக்கிற கைதிங்கிறவன்னா இதுக்கு வேண்டிய ஏற்பாடெல்லாம் பிறந்தெல்லாம் நடக்கிறது. சந்திரியமானம்னாக்க அரேஞ்ச்மெண்ட் ஃபார் மேரேஜ். சந்திரியமான சம்ஹாரமான ஏற்பாடு, சம்பரத்தினா ஏற்பாடு செய்கிறான். இதனுடைய ஏற்பாடுகள் செய்யப்படும் போது சதி சப்தமி தஸ்மின் சந்திரியமானே 19ஆம் ஸ்லோகம் 33ஆம் சர்க்கம் காண்டம் அறிவிப்பார். தஸ்மின் சந்திரியமானே ராகவஸ்ய விவேச்சனே. இதுல 3 சப்தங்கள் கட்சி
ராமஸ்ராகவஸ்ய அபிஷேகனே தஸ்மின்னே சம்பிரியமானே சதி அப்படின்னு சொன்னா என்னன்னு கேட்டா, ரெண்டு அரேஞ்ச்மெண்ட்ஸ் ஆர் பீயிங் மேட் ஃபார் த அபிஷேகாசிரமா. எதா கதான்னு போறதுங்கிறதா இந்த சப்தமியா ரெண்டையும் போட்டா ராமஹா படைத்து எதா கதா அப்படின்னு அர்த்தம். ராமன் எப்போது படிக்கிறானோ அப்போது இவ்வளவு நேரம் சொல்லக்கூடாது. ராமே படைத்து ரெண்டையும் சமந்திருக்கும். ராமே படைத்து சதி சொல்லிவிட்ட சம்ஸ்கிருதம் தெரியட்டுங்கிறதுக்கு அத்தஸ்மின் சம்பிரியமானே புராசவஸ்யாபிஷேகனே. அந்த டைம் பார்த்து கைதி இத்தனை சும்மா இருந்து இதுவும் வரம் கேட்கக்கூடாது. பல ஆயிரக்கணக்கான வருஷம் நேரம் கொடுத்த வரணும் இப்போ கேட்க ஆரம்பிக்கிறார். நற்காரமிடம் அப்படின்னு தன்னை தாங்கக்கூடியவராக இருக்கிறவருக்கு உயிரை போக்குறதுக்குள்ள கேட்கறதுக்கு பக்தாரன்னு போட்டார். பதினு போடக்கூடாது. தன்னை காப்பாற்றணும், அவருக்கு உயிருக்கு வர வைக்கிற மாதிரி வரம் கேட்கிறார். 2 வரம் கேட்டான்னு சொல்லும்போது காளிதாசன் சொன்னா, எப்படி 2 வரம் அவன் வாயிலேருந்து வந்ததுன்னா, கைதிங்கிறவள் ஒரு பாம்பு புத்து, அவங்களுடைய வாயுங்கிறது அதில் உள்ள ஒரு ஓட்டை, அது 2 பாம்பு வந்து சொல்லும்போது 2 வரம் வாயிலேருந்து வந்து எப்படி இருக்குன்னா, அது எப்போ தெரியுமா பாம்பு கையில் வரும்? நல்ல குழுவோடு மழை பெஞ்சு ஜனங்கள்லாம் ஓடி இந்த ஓட்டைக்குள்ள போகும். எல்லாருக்கும் குளிச்சா சொந்தமா இருக்கும். இந்த புத்துக்குள்ள ஜலம் போகணும்னா இந்த பாம்பு செய்தி வெளியில வரணும். அதுபோல ராமனுடைய பற்றாட்சிய செய்தியான நேரம் போல குழுன்னு இருக்கிறது. கைகேயிங்கிற புத்துல காதுங்கிறதான ஓட்ட வழியா உள்ள போய் வாயுங்கிற ஓட்ட வழியா 2 பாம்பை கடைக்கு விட்டுருந்தான் அப்படின்னா அன்னும் சொல்லும். 2 வரங்கள் அடித்தவுடனே அந்த என்ன கேட்டான்னா, ஒரு வரத்தினாலும் 14 வருஷம் ராமனுக்கு வனவாசம். இன்னொன்று என்னன்னா 14 வருஷம் பரதன் பெற்றார்கள். வைத்தியம் பலாம்சியம். இந்த பரதனுக்கு பட்டாபிஷேகம் கேட்டதுக்கு பட்டாபிஷேகம் இல்லை, துல்பாட்டு வந்து தெரிஞ்சுக்கிறோம். கழிவு உட்பாட்டு அபிஷேகம் இவருக்கு கழிவு உட்பாட்டு கேள்விப்பட்டுக்கிறவங்க வேற டெட்பாடி ஆயிடுச்சுன்னா அவ பொங்கல்லாம் வந்து புறப்படமா ஜனம் எடுத்து ஒரு ஊக்கம் கழிவு உட்பாட்டு பரதனுக்கு தலைப்பட்ட அபிஷேகம் வாக்குகார் டெட்பாடிக்கு அபிஷேகமா முடிஞ்சு போச்சு. இவ கேட்ட ராஜ்யஸ்ரீங்கிறது வைசல்யம் என்றதான ஒரு விடோனத்தை கொடுக்கறதுக்கு அமைஞ்சதுன்னு சொல்லலாம். கைகை என்ன பண்ணா, பர்த்தாரங்கம் நச்சனம் அப்ரவீது நபிதேயம் நகாதேயம் சத்யகம் மம போஜனம் ஏகமே ஜீவிதா ராமோ எதிர்த்ததே. 4 சங்கம் பேசுறா. அது அத்தனை எஃபெக்டிவா சீட்டை எடுத்து நிற்கிறதா. நான் வந்து ஒவ்வொரு நாளும் ஒன்றும் சாப்பிட மாட்டேன், ஒன்றும் குடிக்க மாட்டேன், முழு பட்டினியாக இருப்பேன், என்னுடைய வாழ்க்கையினுடைய முடிவில் இன்றே இருக்கணும். எப்ப தெரியுமா? ராமனை பட்டாட்டம் பண்ண அப்படின்னு ஒரு முடிவை சொன்னாங்க. நான் காதேயம் நான் விஜேயம் ஐ வாண்ட் இட் ஐ வாண்ட் ட்ரிங்க் எனிதிங். ஒவ்வொரு நாளும் ஒரு நாள் நாள்ல இந்த கணக்கிலையும் உண்ணாவிரதம், நிஜமான உண்ணாவிரதம் இருக்க போறேன். ராமன் பாருங்க, எத்ததுக்கம் தயா வாக்கியம் ரீத்யா ஜபது சத்தமா சச்சேன்னம் காரியம் மனம் எத்தது ராகவா. துக்கம்னா இன்னும் இல்லை. 9,000 வருஷம் முன்னாடி ராம் அந்த தசரத சம்பராச யுத்தத்துல இவரை காப்பாற்றிருக்கான். நான் வேலையும் தெரியும், தேவத்தை வேலையும் பார்ப்போம். இவளாயிருக்கும் தெரிஞ்சாத அது ஏதோ சந்தர்ப்பத்தில் எதிரிகள்லாம் போக்குற சமயத்தில் அந்த சேரை இந்த பக்கமாக ஓட்டி இவரு உயிரை காப்பாற்றினா. ஒரு தரம் 2 தரம். அப்போ அவர் என்ன பண்ணால், இதுக்கு இதமான நீ வியாபாரம் கேட்டுக்கோ தரேன்ன உங்களுக்கு இருக்கட்டும்னா, அதாவது வேண்டான்னு சொல்லலை, டெபாசிட் ஆகிட்டோம் நான் அப்புறம் மோனம் போய் செஞ்சுறேன்னா அதான் ஆபத்தம். எதையுமே நம்ம டெக்கெல்லாம் ஒன்றே முடிச்சுட்டா தேவையில்லைங்க. 61,000 ரூபா உங்களுக்கு திருப்பி அட்வான்ஸ் முதல் வச்சுன்னு வந்தேன். ஒரு 18% இன்ட்ரெஸ்ட் கேட்பார் மந்த்லி.
அப்புறம் பார்த்துக்கலான்னு சரியா ஆபத்து சில ஆட்டோக்காரர் உண்மை நினைச்சு கொடுக்கறது கொடுங்க சாமியும் தான் வீட்டில் போல 5-6 பங்கு கேட்டேன் அது சேஃபாக பார்க்க சொன்னது. அதனால என்ன பண்ணா ஏற்கனவே கொடுத்ததான ஒரு வரம் எனக்கு முன்னாடி நீங்க போய் பின்பற்றுவதற்கு எதை கேட்டாலும் தரேன்னு பிரதிஜை நினைத்தேன். ராமன் மேல ஆணையா நான் எது சொன்னாலும் தரேன்னு சொல்லிட்டு எதுக்கம் ஸ்வயா வாக்கியம் உங்களுடைய வரத்தை நான் நிரப்பேன்னு சொன்னேன்னு வரதான். அதனால நிபந்தமா ராஜாக்களுக்குள்ள சிறந்தவர் நீங்க, அதை நீங்கள் தவறாக செய்யக்கூடாது, மாட்டேன்னு சொல்லக்கூடாது. நகதா விதம் காரியம். அதனால என்ன வரும் முதல்ல ராமன் காட்டுவோம். வனம் கச்சது ராகவா ராகவா வனம் கச்சது சுத்தோ. இது இம்பெரிட்டிவ் மூவ். சராஜா சத்யவாத்யா பரதானம் அனுஸ்மரன் முமோஹவசனம் சுத்வா கைகையாஹ க்ரூரம் அப்ரியம். இவ சொல்றது செல்வத்துக்கு உண்மை. அன்னைக்கு நான் 2 வாரம் தரேன்னு சொன்னது உண்மை. இப்ப எதை கேட்டாலும் தரேன் நீ கேளுன்னு சொன்னது உண்மை. நான் இப்ப கேட்க வேண்டிய வரம் இல்லை. இது ஆல்ரெடி கெட்டு பாய்க்கிருக்கீங்க. இப்ப நேற்றுக்கு வாங்கி கிடனுக்கு இல்லை, 50 வருஷமா இப்ப கொடுப்போம். இப்ப என் கோபத்துக்காக கொடுக்க வேண்டியது இதுக்கப்புறம் இருக்கு. இதுக்கப்புறம் கொடுக்கறதுக்கு அவன் இல்லை, ரத்து தானே இல்லை. அதே எப்படி சரி பண்றது? அதனால வரதானம் அனுஸ்மரன்னு ஏற்கனவே கொடுத்தது ஞாபகப்படுத்தி பார்த்தார். வேறு வழி கிடையாது. என்ன பண்றதுன்னு புரியாம ஒரே மோகத்தை அடைஞ்சு இலூசன் கைகையாக அப்பிரியம் சுவரம் வச்சனம் சுற்றா மயக்கம் போட்டுட்டார். ததஸ்தம் சதிரோ ராஜா சத்யதன்யே வியவஸ்திதா ஜேஷ்டம் யசஸ்வினம் புத்திரம் ருதன்னு ராஜ்யமயாச்சத. ஆனவேதம் இருக்கு, கதஸ்தம்னு இருக்கு, கதஸ்திதி. இங்கெல்லாம் என்ன சொல்லி வந்திருக்கு? கைலோ ராஜா ரொம்ப கேளமா போயிட்டார். கைலகான ரொம்ப ரொம்ப சத்தியதர்மே வியவஸ்திதா. இது நாள் வரைக்கும் சத்தியத்தையும் தர்மத்தையும் தீர்மானமாக இருந்து பொய் சொல்லாதவர், தர்மம் வழிவாதவராக இருந்தாச்சு. இதெல்லாம் முடியாது, நான் சொல்லவே இந்த வரம் கொடுக்கவே இல்லை, என்ன அப்பட்டமா மறைக்க முடியுமோ? இவ்வளோ வயசு பழகினது சட்னி வராது. அதனால குழந்தையிலேருந்து நல்லது பழக்கம். கைனா சட்னி கற்றுக்கு போக போனாது. குழந்தையிலேருந்து என்ன பேசினா நல்லதுக்கு வர தோணாது. ரெண்டும் தான். இது 5 விளையாது 50 விளையுமாங்கிற அளவு தான் இவ்வளோ வருஷம். சதிரோ ராஜான்னு போடுவாங்க, ரொம்ப ஓல்டேஜ், மீத பழகினார். அதனால இவன் என்ன பண்ணார்? ராமனை கூட்டு வந்துச்சார். ஆமா, ஜேஷ்டம் யசஸ்வினம் புத்திரம் ருதன்னு ராஜ்யம் அயாச்சத. என்ன அர்த்தம்? நான் சொல்லுவேன், நான் இதுக்கா போகணும்னு போக மாட்டேன், நீ சொல்லி இந்த ராஜ்யத்தை நீ தக்க வச்சுக்கோன்னு ராமனை கேட்டாங்க. எப்படி இருக்க சொல்லுங்க? இதோ யசஸ்வினம் புத்திரம் ராமம் ராஜ்யம் அயாச்சதாங்கிறதாக சொல்லாரு. தேவியா சம்பந்தி சுகதம் வரதானம் ராஜ்யமயாச்சத பரதாய ராகுமிதி சேஷா. இன்னொரு வியாக்கியானம் என்னவென்றால், கஷ்டமா இருக்குது. ராமனிடத்துல ராஜ்யத்தை யாச்சித்தார்னு அர்த்தமா. ராமனிடத்துல இவர் எப்படி ராஜ்யத்தை யாச்சிக்கிறது? ராமனை வரவேற்றார். அப்பா நீ காட்டுக்கு போகணும்னார். உனக்கு தான் கொடுக்கிறேன் நேற்றுக்கு தீர்மானம் பண்ணிவிட்டதுனால இந்த ராஜ்யம் ராமனுக்கு ஆயிடுத்தான் போகும். அது எதுக்காக வந்து யாகின பண்ணான்னா பரதனுக்கு கொடுக்கணும் இல்லையா? ஒரு பழத்தை உங்களுக்கு கொடுக்குறேன்னு சொல்லிவிட்டோம். பிரதான் காத்தால வந்து அந்த பழத்தை எட்டுக்கு கொடுத்த என்ன இன்னொருத்தருக்கு உங்கள்கிட்ட கேட்கணுமோ வேண்டாமா? ஐயா இந்த பழத்தை கொடு, எனக்கு இல்லை இன்னொருத்தருக்கு கொடுக்கணும் அப்படின்னு ஒருத்தர். இன்னொருத்தர் கோவிந்த ராஜர், அப்பா அயோத்தியா ராஜ்யத்தை தரேன்னு நீ வனராஜ்யத்தை எடுத்துக்கோ அப்படின்னு ஆச்சுட்டான். நீ வனத்துக்கு போகணும்னு சொல்றது ராஜ்யமயாச்சதாக அர்த்தங்கிறார். ராமன் என்ன பண்ணான்னா, இங்க இருந்த இந்த அயோத்தியா ராஜ்யத்தை தரேன்னு சொன்ன சந்தோஷத்தை போல 4 பங்கு சந்தோஷத்துல இது ஏற்றுந்தாலும் சதிதொரு வச்சனம் ஸ்ரீமானு அபிஷேகாத்பரம் பிரியம் மனசா பூர்வமாசாப்ய
ராஜா பிரதிகிரகீதவானி இதான் உத்தம புத்தகம். முதல் நாள் நாட்டுக்கு ராஜாவா இருக்கிறார், ஏற்றுனார். முதல் நாள் நீ காட்டுக்கு போனோம்னா ரொம்ப ரொம்ப ஏற்றுறாரு. மனசா பூர்வமா சாத்தியம். நீங்க என்ன நினைக்க போறீங்களோ அதை நான் செஞ்சு விட்டேங்கிறதா மனசுல தீர்மானம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வாஜா பிரதிகிரகீதவான் நான் போறேன்னா ஏன்னா அபிஷேகா பரம் பிரியம். இது ரொம்ப பெரிய விஷயம். பட்டாபிஷேகம் பண்ணி கட்டுறது ரொம்ப நல்லதுன்னு நினைச்சாங்க. எப்படி நினைக்கிறது அப்படின்னு கேட்டா, ராமனுடைய சொந்தமான கருத்து அயோத்தியா காண்டத்துல இருக்கு. ஒருவனுக்கு பலவிதமான கடமைகள் தர்மங்கள் இருக்கு. இந்த தர்மங்கள்ல தர்மம் கைதை கைதாக அர்த்தகாமங்களும் சேர்ந்து வரும். அறத்தோட பொருள் இன்பமும் இருக்கும். இப்போ உங்களுக்கே ஒரு விதமான தர்மம் பண்ணும்போது ஒருத்தர் வீடு தரங்கிறார், மாசம் 25,000 தரங்கிறார், வேலை சொல்லிக் கொடுங்கிறார். வேலை சொல்லிக் கொடுக்கும் தர்மம் தானே. வீடு தரான் ஏசியா சில காட்டா 50 ரூபா சம்பளம் தரான். இது எனக்கு வருது ஆஃபர்னு வச்சுக்கணும். இன்னொருத்தர் அதிராமபுரம் குருகுலம் 5 வயசா கொடுக்க முடியாது, சத்தியானங்கள்லாம் வாசிக்கிறோம், நீங்க அங்கேயே ஆட்டோவில் வந்து பாடம் சொல்லிட்டு போனோம். இது ஒரு தர்மம். நானா இருந்தா என்ன பண்ணுவேன், ராமன் என்ன பண்ணுவார், முதல் இதுக்கு ஒற்றே கூடாது, உழைச்சி கஷ்டப்பட்டு தர்மத்திற்கு அர்த்தத்துக்கும் காமத்துக்கும் தொடர்பு இல்லாத எந்த தர்மம் இருக்கோ அதுதான் ரொம்ப நல்லதுன்னு எடுத்துக்கிறான். இது எங்க சொல்லியிருக்கானவர், தர்மார்த்தகாம ஜீவலோகே. இது ஒரு பெரிய விஷயம். கலிசிதா தர்மபலோதயேது ஏதத்திர சர்வேஸ்வரசம் செய்யன்னே பாகியே அவசியாபிமதாம் சுபுத்திராங்கிற கருத்து. அந்த கருத்து அப்படி இருக்குங்கிறது புரிஞ்சுங்க. அதனால அறம் என்பதை பொருள் இன்பங்களோடு கலந்து வரக்கூடிய ஒரு காய், பொருள் இன்பங்கள் திருக்கூட இல்லாத வெறும் அறம் மட்டும் இருக்கக்கூடியதான ஒரு காய். இது ரெண்டும் வந்தா எங்க ஆட்டுக்காரருக்கு பொருளையும் இன்பத்தையும் இல்லாததான அறத்தை விரும்புகிறவர். அதுதான் ரொம்ப விரும்புகிறவர். இது உலகத்துக்கு நேரம் மாறுவது. ரெண்டு தானே ராமன் இருக்க முடியும் இல்ல? நம்ம மனசு ராமராஜ்யமா இது காமராஜ்யமானு கேட்டான். இஷ்டத்துக்கு வந்து ராம காம. அதனால அபிஷேகா பரம்பரைங்கிற வார்த்தையில சீட்டு சொல்றான். அபிஷேகத்தை விட அதிகமான இன்பமாக உடையதவரே சென்றார். ஸ்ரீமானார் மகவுரி கட்டிண்டு கட்டிக்க துணி இல்லாம கிளம்புற ராமனை ஸ்ரீமான்கிறார். ராமாயணமே பெரிய விஷயம். இது கவனிச்சுக்காக ராவணனுக்கு நிறைய உபதேசங்கள்லாம் பண்ணார் விபீஷணன். இந்த 14வது சருக்கும் யுத்தகாண்டத்துல ஐயா ஒரு மீட்டிங்ல 2வது நாள் சொல்லிட்டார், ராவணா நீ ஒழுங்கா இருக்கணும்னா அதுதான் இருக்கணும்னாரு. என்ன பண்ணா பாம்பு ஓடி அப்படின்னு பாரு விபீஷணன். நம்ம இங்க ஒண்ணு இருக்க முடியாது, இவ்வளவு தூரம் அவமானம் வந்ததுக்கு அப்புறம் நாம அண்ணாவோடு இருக்கக்கூடாது, ரத்த பாசங்கள்லாம் விட்டு வந்தோம் அப்படிங்கிறதுக்காக அது பெரிய விஷயம். மேல கிளம்பிட்டாங்க, அறவே கேடு வந்தார். இவருக்கு அது சொல்லி 4 பேர் போட வந்து 4 பேரோட கிளம்பினார். வால்மீகி சொல்றார், அந்த ஸ்ரீமானு அவர் மேல போயிட்டாரா நல்ல செல்வம் தரான். வேலைக்கு சோத்தகாம உலகத்தை கட்டிக்கிறதுக்கு 2வது வேசியில் ஸ்ரீமான்கிற மறுபடி கட்டினோட ஸ்ரீமான். அதுதான் நம்ம பாரதிய கல்ச்சர் உள்ள விஷயம். அதனால அத்தனை உதவி பொருளையும் காமத்தையும் உதவி ஒரு தர்மத்தையும் வந்தானே ஆனால் லோக ரீதியா பயமாக இருக்கும். நான் ஒருத்தருக்காக சொல்லல, இதுதான் உண்மை. இதுதான் ஒரு 4 ராஜ்யம் கிடைக்க போறது பின்னாடி. 8 ராஜ்யம், ராஜ்யம் 2 ராஜ்யம். இதுவும் படிக்கும் போது நம்ம நடைமுறையில வச்சு ஒரு ப்ராப்ளம் தான். வேதாச்சரியன்னு சொல்லுவோம். அந்த அது மாதிரி சபுதரூபஜனம் ஸ்ரீமானு அபிஷேகா பரம்பிரியம். இவனும் உண்மை சொல்ல உடனே வரேன்னா சிட்டியுடைய இது எப்படின்னு பார்த்தெல்லாம் பார்த்து பிரச்சனை. அம்மா நான் காட்டுக்கு போகிறேன், நான் முதல்ல வரேன்னு சரி நீங்க வேணா போயிட்டு வாங்க டாட்டான்னு சொல்லணும். அது சிட்டியில் இருக்கணும். ஸ்ரீகளும் ஏற்றம். அபிஷேகா பரம்பிரியம் மனசா பூர்வமாசாத்திய வாச்சா பிரதிநிதித்தவானே.
ஆசிர்வாதங்களுடைய குணம் என்ன தெரியுமா? இதை ஒருத்தருடைய உண்மையான முக்கிய கண்டுபிடிக்கிறதுனா வாக்குதாரி சொல்றதுதான் கடைஞ்சி பிடிச்சு அவா குற்றங்களை எல்லாம் நல்லா கண்டுபிடிச்சு குணங்களையும் சொல்லுவா, சொல்ல மாட்டாங்கிறது இல்லை. என்ன சொல்றாங்க? ராமன் எப்படிப்பட்டவர்? தத்யான் பிரதிகிருஹ்யாத் சத்யம் ப்ரூயான் காமிதம் அபிஜீத ஹேதோரிஹி சமஸ்த்ய பராக்கிரமஹ. குறைச்சாருக்கு நம்மால என்ன கொடுக்க முடியும்னே நினைப்பதே ஒழிய எதை கொடுக்கலாம், எதை அடையலாம் தான் பிரதிகிருஹ்யாத். நமக்கு என்ன வரும், இதனால நாம நாட்டுக்கு என்ன செய்ய முடியும்னு பாக்குறவங்க தான் நல்ல பிரஜை. நாட்டுக்கு நமக்கு என்ன தரலாம், என்ன தெரியும், நீ நாட்டுக்கு முடியும், நீ தான் நாட்டுக்கு உழைக்கணும், இல்லைங்கிற எண்ணம் வந்தா ராமராஜ்யம் எங்கேருந்து வரும்? லத்யான் பிரதிகிருஹ்யா, ஆல்வேஸ் ஜீவன் தான், கன்சூமர் இல்லை, கண்ட்ரிபியூட்டர். ஸ்ரத்தயா தேயம் அஸ்ரத்தயா தேயம் ஸ்ரீயா தேயம் ஸ்ரீயா தேயம் தியா தேயம் சம்விதா தேயம் என்ன சொல்ல. அதுபோல நம்மகிட்ட இருக்கிறத பொறுத்து அது கொடுக்கணும்னு எப்பவுமே கிடக்கிறவர் பிரதிநிதியாது கொடுத்தா எதுவும் வாங்கிக்க மாட்டார். உயிரே போனாலும் சரி, பொய்ங்கிறது அவர் மனசுல கூட வராது. சத்தியம் ப்ரூயான் சாந்தம் அதி ஜீவித ஹேதோர்ஹி. வாழ்க்கையே போறது, உயிரே போறதுன்னு இருக்கட்டுமே. ஒரு பொய் சொல்லுங்க, உங்களுக்கு எல்லாம் கிடைக்கணும் தான் ஹரிச்சந்திர சொன்னாங்க. என்ன பெரியவண்ணா இருந்திருக்கா? பொய்ங்கிறது எல்லா பாவத்தையும் விட ரொம்ப பெருசுன்னு எல்லா புத்தகமும் சொல்றது. நமக்கு அது ரொம்ப சரிசா போயிடுச்சு. சத்தியம் வதா நாரதம் வதேத் சத்யான்ன பிரமதிதவ்யம் சத்யம் அது ஜீவித ஹேதோரிஹி ராமஸ்ய பராக்கிரமஹ. உடனே என்ன பண்ணாங்க, வேஷ்டி அங்கோஸ்திரம் எல்லாம் உதவி போட்டு மரப்பட்டை எடுத்து கட்டிண்டு சரிஹாயோத்தரியாணி மகாரஹாணி மகாயசாக. ஒருவேளை இந்த வேஷ்டி பைசா போய் தீ விட்டு வந்துடுவோம். மகாரஹாணி ஒரு ராஜ்யம் கொடுத்தாங்க, அந்த மாதிரி வேஷ்டி கிடைக்காது. இந்த காலத்துல அந்த மாதிரி சக்கரவர்த்திகள்லாம் ட்ரெஸ் இருந்துருக்கு. அந்த வேஷ்டி எவ்வளவு மெல்லிச்சுன்னா ஒரு மோதிரத்துக்குள்ள நுழைக்கலாமா அந்த மடிச்சா அப்படின்னு ஒரு இடத்துல வர்ணிக்கிறாங்க. ராமனுடைய வஸ்திரத்தை வர்ணிகரிச்சு அங்குலீகம் பிரேசம் ரொம்ப பெருசா இந்த மந்து வந்திருக்கு, மெல்லிசா இருக்கிறாங்க. என்ன மெல்லிசு, ஒரு விரல் மோதிரத்துக்குள்ள கட்டிக்கிற 8 முழை வேட்டி நுழையும்னா அப்ப எவ்வளவு மெல்லிசா இருக்கும் சொல்லுங்கன்னா நீங்க. அது ஒரு சின்ன கைக்குள்ள நுழையின மோதிரத்துக்குள்ள நுழையிற மாதிரி வரலன்னு. அதுதான் மண் உழவு லைட்டான விஸ்ரம் எல்லாத்தையும் உதவிட்டார். சரியாணி மகாரஹாணி மகாயசாக. அதனாலதான் அவருடைய பெருமை என்ன. இன்னைக்கு ராமன் அன்னைக்கு பட்டாட்சியம் வந்து சௌக்கியமா இருந்தா கதை முடிஞ்சு கொடுத்து. அப்புறம் ராமாயணம் மாதிரி ராமாயணம் மாதிரி அவர் சௌக்கியமா இருந்ததை பத்தி வர்ணிக்கிறது ஒரு காண்டு கூட கிடையாது. காட்டுக்கு போறது கஷ்டப்படுறதை வர்ணிக்கிறது தான் ராமாயணம் கூட. ராமன் நம்ம மாதிரி சாப்பிட்டா அவரை பத்தி எதுவும் கஷ்டம் வருதுங்கிறாங்க. அதனால அப்படி போற விசேஷ மனசாராஜ்யம் சில பேர் விட்டுடுவாங்க. மனசுக்குள்ள ஜபனா இருக்கும். சில பேர் சன்னியாசம் வாங்கிட்டு போனப்புறம் அதோடைய இருந்தா தேவையே சரி வீட்டு அன்பர்ஷன் என்ன மாற்றி மாற்றி கட்டிக்கிறீங்க. மாறி சும்மா உள்ள இல்லையே விட மாட்டேன் போக. அதை அவங்க காலேஜ் வைத்தவங்களும் திரும்பி வர முடியுமோ. விசிறிய மனசாராஜ்யம் மனசா விசிறியன்னு சொல்லுவாங்க. விசிறியன்னா கிருஷ்ணர் காயேரி விசிறிய விசிறிய மனசாராஜ்யம் ஜனநீமாம் சமாதிசது. அம்மாட்ட போய் என்னைய அழைத்து போய் சொன்னாராம் இல்லையா. மாம் மம ஆதிசத்து. மாம் ஆதிசத்துனா தயா சாத்தயனித்து இல்லையா. என்ன பண்ண நீ ஆத்திரியே இருங்கம்மா, எங்க அம்மா அதாவது அவங்க மாமியார் கவனிச்சு போவாங்க என்ன சொன்னார் அவர் அதுவே சொல்லிக்கிறார். ஜனன் நீமாம் சமாதிசது. நீ என்ன பண்ண அப்படின்னு ஆஞ்சநேயன் நினைக்கிறார். நாலு சொர்க்கம் தெரிஞ்ச இவர் சொல்ல அவர் சொல்ல அவர் சொல்ல இவர் சொல்ல. நான் என்ன பண்ணேன்னு தெரியுமோ, அவருக்கு முன்னாடி நடந்து போறது முள்ளெல்லாம் தள்ளி விட்டு
அப்படி கொடுத்து விட்டு அந்த ஏற்பாடு பண்ணிட்டு அவர் கிளம்புறதுக்கு முன்னாடியே நான் இருந்துட்டேன். கிரதஸ்தே கமித்தியான் நிர்ணந்தி புத்தகண்டகான் முள்ளு வந்து இருக்குமையானால் நான் முன்னாடி நடந்து அதெல்லாம் எடுத்துட்டு உங்களுக்கு வெயில் பண்ணி நான் முன்னாடி போறேன் அப்படின்னு கிளம்பி வந்து ஏன்னாப்பம் இல்லைனாலும் அதுதான் பெரிய பாட்டியோட பிரசாகம் தத்து அகசா பூர்ணம் ரசிகா வனச்சாரிணி இங்க வந்துட்டு அவன் இல்லாம பிரம்மலோகமோ சொர்க்கலோகமோ எந்த ஊரா இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் விட முடியாது. மகாபாகா இது என்னுடைய கதை. என்னுடைய கோயில் இருக்கார் பத்தில லட்சுமணன் அடாடா ராகே முது மகாபாகா சௌமித்ரநந்தன பூர்வஜஸ்ய அமுயாத்ராஸ்தே சுஷீரே அலங்கிருத்தா. மறுபடி கட்டிக்குவோன்னு சொன்ன உடனே லட்சுமணன் முதல்ல கட்டினுட்டான். அதனால சுஷீரேகி பிரசவம் அலங்கிருத்தா. எண்ணெய்க்கு வெள்ளி எள்ளு எண்ணெயா இருக்காங்க வேலை அப்படின்னா இருக்கணும். புறமெல்லாம் என்ன பண்ணா இது உண்மையாசம் கேட்டு அமாவாசை தரப்பணும். இப்போ எள்ளு கொண்டாடினா ஒரு கிண்ணத்துல எண்ணெய் கொண்டுட்டான். என்னென்ன எண்ணெயா இருக்கு மார்க் வாங்கிட்டான். எங்க பையன் எல்லாம் மேல 3 போட்டு கீழே 100 போட்டுருக்கான். 100க்கு மேல மார்க் ஆகுது. அவ்வளவுதான் கிருஷ்ணன் வந்தா கூட இப்போ தொடர்ந்து பேச முடியாது. அதனாலதான் 56க்கு வரவே மாட்டாங்க. பசங்க அவரே குழம்பு போட்டு வந்தாங்க. அதனால அம்மாவுக்கு வாங்கி வரட்டும் கிருஷ்ணாவதாரம் இல்லைன்னு பயந்துதான். இதை சொல்லும் போது உங்களுக்கு உள்ளுக்குள்ள ஒரு விந்து அழுக வருதுன்னு என்னுடைய நிறுவனம். இப்படிப்பட்டவனை போய் நீ வந்து ராஜ்யத்தை 12 அனுபவிக்கணும், ராமன் பயணம், நான் இதையாகணும் அப்படின்னு எல்லாம் நினைத்து வந்த போது கேட்டு வாயால சொன்னோன்னே எப்படி இருக்கும்? அது ரொம்ப நினைச்சா இவ ஹார்ட் அட்டாக் வந்துருக்கா. இதான் கொஞ்சம் டென்ஷனுக்கா. மித்ரநந்தனான சுமித்ராயா புத்திரஹான அர்த்தம் ஒரு வார்த்தை எழுத்துக்காக போட்டுக்க. பின்னாடி தொடர்றதுக்காக சுகீரைங்கிறதாக மரப்பட்ட அந்த தர்ஜையை போட்டு 2 வச்சு உதறிட்டார். ஸ்வயம் பக்துராஜே காது பகுமானிய விரோகதாக பரித்ராத்மபுரா அதிர்ஷ்டம் மனம் கம்பீர தரிசனம் அஹராமன் லக்ஷ்மணன் கொஞ்சம் 3 பேருமாக வயம் தெளிவான கட்டளைக்கு உட்பட்டு அதை பெருமையாக நினைத்து தீர்மானமான விரதத்தோட தர்ம விரதத்தோட என்னென்று புறா அதிர்ஷ்டம் மனம் இதுவரைக்கும் பார்த்ததே இல்லாத பயங்கரமான ஒரு காட்டுக்கு வந்து சேர்ந்தோம். சீக்கிரமா கொண்டுட்டா அப்படின்னா நாங்கள் இருந்துக்கும்போது அமித ராட்சமும் உள்ளவர் 14,000 ராட்சசரை 5 நிமிஷத்தை கொண்டதானே எங்க ஆட்டுக்காரர். அவர் ஏதோ ஏமாற்றி கொண்டு அதெல்லாம் சொல்லலையா. ரட்சசா அபகிருதா பாரியா துராத்மனா ராவணேன ரட்சசா. இதுல என்ன தெரிஞ்சுக்கணும்னா சான்ஸ்கிரிட்டுக்கு மட்டும் உள்ள கஷ்டம். துராத்மாவான ராட்சசனான ராவணனாலே பைராவனா தானே. பை பேட்மேன் பை டெமன் பை ராட்சசா துராத்மா ராவணேனதான் சொல்லணும். இதான் மற்ற பாஷையில. சம்ஸ்கிருதத்துக்கு மட்டும் உள்ள ஒரு கொம்பு கஷ்டம் உண்டுன்னா இதான் சீக்வன்ஸ் ஆஃப் விபக்தி. உங்களுக்கு சொல்ல வேண்டிய இது வரதுதான் சம்ஸ்கிருத வரைய கஷ்டம். இதுக்கு தான் நினைக்கணும், தினமும் நினைக்கணும். வேற ஒரு விஷயம் இல்லை. இப்ப பாருங்க, சுந்தரஹா கிராமஹா பியூட்டிஃபுல் வில்லேஜ். ஐ சி பியூட்டிஃபுல் வில்லேஜ்னா பியூட்டிஃபுல் அப்படியே தான் இருக்கும். இன் திஸ் பியூட்டிஃபுல் வில்லேஜ் தான் மாறாத. இங்க என்ன ஆகும்னா சுந்தரஹா கிராமஹா சுந்தரம் கிராமம் சுந்தரேன கிராமேன சுந்தராய கிராமாய ஒரே நல்ல புருஷம் முடிவு. இதை மாற்றினா அதையும் மாற்றணும். யூ கிவ் 100 adjectives and main noun is that. This main noun is changed in vibhakti
யூ ஷுட் சேஞ்ச் ஆல் தி ரிலேஷனல் விபக்தி. பெரிய ஹிடெக். இந்த இடத்துலதான் மகாமகோபாத்தியாய மகாமகா பண்டிதாலாம் சரிக்கு விழுறாங்க. இதை முதல்லயே சரி பண்ணிக்கலன்னா சரியா வெரி ஃபர்ஸ்ட்லயே சரி பண்ண. எங்கிட்ட கிளாஸுக்கு யாராவது வந்தேன்னா பாலஹா ராமஹா பாலம் ராமம் பாலேன ராமேனன்னு 500 சப்தங்களுக்கு சொல்லணும். சொன்னாதான் அடுத்த கிளாஸ், இல்லைன்னா அடுத்த கிளாஸ் புரிஞ்சு போச்சு. சம்ஸ்கிருதம் வந்தாச்சுன்னா நீங்களே படிக்க வேண்டிய. இந்த முடிச்சு அவுக்காம நீங்க 10,000 MA பாஸ் பண்ணுங்க, சம்ஸ்கிருதம் பெருசா வரும். இதுக்கு நாம பிராக்டிஸ் பண்ணியா. நோ அதர் லாங்குவேஜ் இஸ் இன்ஃபெக்டட். ஜெகத்து ப்ராப்ளம் இல்ல. சுந்தரேன கிராமேன பை வில்லேஜ் அர்த்தம் சொல்ல முடியாது. பைங்கிறது அர்த்தம் கிடையாது, நிரர்த்தக விபக்தி. இந்த விசேஷண சப்தங்களுக்கு மேல அத்தியத்துக்கு மேல இருக்கக்கூடிய சதித்தத்துக்கு தேர் இஸ் நோ மீனிங். ஆனாலும் அந்த விபக்தி சொல்லணும். அனாவசியமான ஒரு கஷ்டம், சந்தேகமே இல்லை. இந்த கஷ்டம் நினைக்கக்கூடாது. அழகான பையன், அழகானவனை பையனை, அழகானவனால் பையனான்னு சொல்லுவாள். அழகானவனான பையனிடத்து, அழகானவனானிடத்தில் பையனிடத்தில் இடத்தில் இருக்கீங்க. சுந்தரேங்கிற சப்தனுக்கு அர்த்தம் கிடையாது, சுந்தரா தான் அர்த்தம். அர்த்தாபாவேதி விபக்தய சயோஜனீயாக விசேஷனேஷு விபக்தினாம் அர்த்தோ நாஸ்தி. இதை சொன்னா சம்ஸ்கிருதத்தை முடிஞ்சு போச்சு. சம்ஸ்கிருதத்தில் உள்ள கஷ்டம் கூட ஒண்ணுதான், மற்ற எல்லாம் மற்ற எல்லாத்தையும் கூட சொல்லுவோம். அதை கவனிக்கணும். எங்க கவனிக்கணும்? இப்ப நீங்க சம்ஸ்கிருத பாடம் சொல்றீங்களா? ஆமான்னு சொல்லிட்டு போறேன். இந்த ஊர் வாலிபு கேட்டு தெரியுங்களா? என்ன கேட்டுருக்காரு? என்ன இங்கிலீஷ் பாஸ் பண்றதுதான் இங்கிலீஷ்ல ஏபிசிடி வரிசையா தெரியுமாங்க கேட்க வேண்டிய கேள்விதான் இந்த காலத்துல. வேற ஏதாவது லாங்குவேஜ்ல இது நம்புங்களேன். லாங்குவேஜ் தெரிஞ்சு டிக்டேஷன் மட்டும் வராது சம்ஸ்கிருதம். ஏன்னா அவன் சம்ஸ்கிருதம் எழுத்தே பார்த்து இல்லை, எல்லாம் இங்கிலீஷ் எழுதுன்றா. நீங்க என்ன பண்ணுவேன்? டபுள் மாமா நாம எவ்வளவு தூரம் சமுதிரத்துக்கு கூட்டிட்டு வந்தா ரத்னமா கொண்டு வருவோம் இல்லையா? இந்த மணலை வேணா கொண்டு வரலாம். இப்போ போய் ஏதாவது கொடுத்துட்டு வந்தா முத்து எடுக்கிறவங்க போனாங்கன்னா சமுதிரத்துக்கு முத்து எடுத்து நீர் நானும் போனா என்ன வரும்? கேட்டு வேறு மண்ணு ஒட்டின்னு வரும். எல்லாரும் சமுதிரஸ்தானம் மாட்டாங்க. ராவணேன புராத்மனா புராத்மனா ரட்சசா ராவணேன 3 விபக்தி இருக்கு. இதுதான் சம்ஸ்கிருதத்தில் ஆரம்பம், இதுதான் சம்ஸ்கிருத முடிவு. சம்ஸ்கிருதம் முடிவு. இதுக்கு நீங்க அந்த சப்தங்களை சரி பண்ணிக்கிறேன். கோமா கோசேனோ தீபிகா அனுகிரகா. என் வாழ்க்கைக்கு பெரிய அனுகிரகம் பண்ணிருக்கார். இன்னும் 2 மாசம் பிச்சை கொடுத்துருக்கார். கால பிச்சை 2 மாசம் 60 days முடிஞ்சு போச்சுன்னா சீதை இறந்தாள் அல்லது இருந்தாள் அப்படின்னு ஆயிடுச்சு சொல்லி வருஷத்தை முடிச்சுட்டா. இப்படியாக 37வது சர்க்கம் ஆச்சு. 33 34வது சர்க்கம் என்ன ஆறுது? ஹனுமான் ஹரிபூதவஹ துக்காத் துக்காதிபூதாயாஹ சாந்தம் உத்தரம் அப்ரவீத். கொதிச்சு கொதிச்சு வருது ஒரு துக்கம், பொங்கி பொங்கி வருது. இதுக்கு மேல அதுக்கு மேல அதுக்கு மேல ஏதோ காயம் பண்றது, அது மேல காய்ச்சின எண்ணெயை கொண்டு ஊற்றினாங்க, அது மேல உப்பு அடிச்சாங்க. ஒரே கார விவாததாக கட்டைன்னாக்க காயத்தை உப்பை ஒரு துணியில கட்டி எண்ணெயில காய்ச்சி வைப்பா. அவங்க வீடு ஆனா குணமாயிடுங்கிறாங்க. வேற விஷயம். உங்களுக்கு ஆப்ரேஷன் பண்றோம், அனஸ்தீசியாக்காரம் அல்ல, பலியை தாங்கிடுவோம்னா இப்ப பண்ண சார் அப்புறம் சரியா போயிடும்னா அப்புறம் எங்க சரியா போடும்? பலியை முதல்ல தாங்கிலாங்க. வைராக்கியத்தை பொருளும் அடைஞ்ச உட்கார மோட்டோம்னா அதான் இல்லை. இங்க இப்போ அது மாதிரி துக்காதி பூதாயாக மேல மேல நேர துக்கம் வந்து சோகம் வந்து அடைக்கிறது. ஏற்பட்டதான் நிலையில் இருக்கக்கூடிய இந்த செய்தி மெதுவாக இல்லையா துக்க பரம்பரையினால கஷ்டப்படுற செய்தியை பார்த்து சாந்தமுத்திரமுத்திரையிட்டு அவருக்கு சமாதானம் வரா மாதிரி பதில் சொல்ல ஆரம்பிக்கிறார் ஆஞ்சநேயர். சொல்லி செல்றார். என்ன சொல்ல ஆரம்பிச்சார்?
அகம் ராமஸ்ய சந்தேசாத்து. ராமன் வந்து ஒரு தூதாக எனக்கு சொல்லி அனுப்பிச்சிருக்கார். அவருடைய மெசேஞ்சரா வந்திருக்கேன். தேவி மூகமாகதா வைதேகி சுஜரி ராமஹா தத்வாம் கௌசலமப்தரீது. முதல் நாட்டுக்காரர் நீ சேமமா இருக்கியாங்கிறத பற்றி கவலைப்பட்டு உன் சேமத்தை ரொம்ப விசாரிச்சார். அவரும் நல்லபடியா இருந்திருக்கார். அகம் ராமஸ்ய சந்தேசா தூதா மெசேஞ்சராக அவருடையதான செய்தி எடுத்துன்னு வந்திருக்கீங்க. நீங்க கவலைப்படாதீங்களோ அவரும் சேமமா இருக்கார். உங்க சேமத்தை பத்தி விசாரிச்சார். இதோட வேற என்ன வேணும் உங்களுக்கு? பாதி துக்கம் போட்டுருக்கோம் இல்லையா? யோ பிராமணஸ்திரம் வேதாம்ஸ்ய வேதவேதவிதாம்பரஹ தத்வாம் தாசரதி ராமஹ கௌசலமுத்ரீது. அது வெறும் ஆள் இல்லை. பிரம்மாஸ்திரம்ங்கிறது ஸ்பெஷலா தெரிஞ்சிருந்தவர். ராவணாதிகள் எல்லாம் பொடிப்பொடி ஆக்கிடுவர். வேதாம்ஸ்ய வேத 4 வேதங்களும் தெரியும். 4 வேதங்கள் தெரிஞ்சவர்களுக்குள்ளே ரொம்ப தலை சிறந்தவர். வேத வேத விதாம்பரஹா ஏற்பட்ட தாசரதி ராமஹா. தாசரதி ராமஹான்னு சரஸ்வமா இருந்தால் தாசரதி ராமஹான்னு மேலும் அது ஒரு ஸ்பெஷல் போகும். கௌசலம் அப்ரவீது. உங்களுக்கு கேமம் விசாரிச்சார். லக்ஷ்மணஸ்ய மகாதேஜாஹ பர்துஸ்தே அங்கர பிரியஹ கிருதவான் சோகசந்தப்தஹ சிரசா தே அபிவாதனம். இதுதான் அவளுக்கு ராமன் விசாரித்த செய்தியை விட பெருமை. என்ன போட்டுக்கார்? சிரசா தே அபிவாதனம் சகார. நமஸ்காரம் பண்ணி எங்க மன்னிக்கு நமஸ்காரம் சொல்லுங்கன்னாரா. இது இவளுக்கு எவ்வளவு புரிஞ்சா இருக்கு ஏன் தெரியுமோ? நாம அப்படி போட்டு சொல்லிட்டோமே. லட்சுமணன் ஒருவேளை வக்கீல் தனி வக்கர கதிகளை போச்சுன்னா இன்னும் மட்டும் ஆயிடுமோன்னு இல்லை. நேர்கதியில போனாலும் என்ன கேட்டாங்க? மாப்பிள்ளைனாலே வந்து பயமா இருக்க வக்கீல் சொல்லிட்டாருன்னா ஒரு கதி சொன்னா இந்த நவகிரகம் கிடையாது. மாப்பிள்ள ஒண்ணு 10வது கிரகம். கன்னியாராசி சிதோனிஜம் ஜாமாதா தசமோ கிரகா. 10 கிரகங்கள்லாம் எப்படின்னா சில சமயம் வக்கரமா இருக்கும், சில சமயம் நேரமா இருக்கும், சில சமயம் குரூரமா இருக்கும், சில சமயம் சாந்தமா இருக்கும். சதா வக்ரஹா சதா குரூரஹா சதா துக்க பலப்பிரதா. சிலது சனி பொங்கு சனி உண்டு, மங்கு சனி உண்டு. இந்த மாப்பிள்ளை சனி இருக்க எவ்வளவு சந்தோஷம் சந்தோஷப்பட்ட. மற்ற பேர்லாம் 12 ராசியும் சுத்தி வரலாம். இவர் கன்னியா ராசிக்கு நித்தியம் கன்னியாங்கிற ராசியில தான் இருப்பாரு. கன்னியா ராசி தானே, கன்னியால பொண்ணு. இது வேற ராசிக்கு போக தெரியாது. இது என்னடா ஆனா 9 கிரகத்துல இல்லையா? ராமாதா தசமோ கிரகான்னு படாத பாட்டு பற்றி பொண்ணை கொடுத்து அது சிந்தாளியா ஒரு கல்வி எழுதியிருக்காங்கன்னா அது எவ்வளவு தூரம் கொஞ்சம் உண்மையா இருக்கிறதோட எவ்வளவு தூரம் கொஞ்சம் உண்மையா. ஆமா, அனுபவத்தை எழுதணும். சும்மா புத்தகத்தை படிக்கிறார். அதுதான் விஷயம். கல்வினாலே அதான். இந்த கோச்சிங்க இவர் வக்கரமா இருக்கணும். சிறப்பாவந்தனம். நான் இன்னைக்குதான் இவ்வளவு நல்லா கவனிக்கிறேன் இந்த ஸ்லோகத்தை. எவ்வளோ கோடிக்கணக்கான தரம் பாராயணம் ஆட்சி முறை எக்ஸாஜரேஷன்ல வேகமா போயிடுவோம். ஒவ்வொரு ஸ்லோகத்திலையும் ஒவ்வொரு வார்த்தையும் ரசிக்கிறதாக ஆரம்பிச்சிருக்கோம். ஸ்லோக சந்தப்தா. நம்ம மன்னிக்கு இவ்வளவு கஷ்டம் வந்துடுச்சு அப்படின்னு ராமன் சப்தகா இவர் சந்தப்தா. ராமன் வருத்தப்படுறத விட உங்க பொருள் தர்றதுக்காரு நன்றி இப்படி வந்துட்டு செவ்வாய்கள் சென்றுகார், தன்னாவூர் சென்றுகார். அது மட்டும் இல்லை, வாக்குக்காரர் நல்லபடியாக சொல்லி சமாதானப்படுத்த வேற இருக்கார். ஆஹா, அவர் என்ன பண்ணார்? உங்களை சிறந்தா தே அபிவாதனம் கிருபவான். அது சரியான வணங்கினார் உங்களை. அவாட இவளுக்கு நினைவு இந்த வருத்தாட்டே சரியா போட்டு மனசுல ஒரு ஈரல் இருக்கணும். ஈரல்ங்கிறது கத்தா கூட தேகாதுன்னு சொல்லுவான். தீவிரமான ஒரு இது உள்ளுக்குள்ள இருந்து அது நிறைவேறாமலோ அது பஸ்டாகாமலோ இருந்ததுன்னா இது கடைசியில் அங்கே போய் பசிக்கின அப்புறம் கூட அந்த போர்ஷன் அப்படியே நிற்கணும். மனசுல ஈரல் வந்து 2 பக்கம் வேகவே இல்லை. இதெல்லாம் ஒரு கதை. அது மாதிரி லக்ஷ்மணஸ்ய மகாதேஜாக. என்ன மகாதேஜாக? என்ன பெருமை சார்? என்ன சொல்றான்?
நகஞ்சானாமி கேயூரே நகஞ்சானாமி குண்டலே நூபுரே தொதிஜானாமி நிச்சயம் பாதாமி வந்தனாதி. மணிக்கு தினம் நமஸ்காரம் பண்றதுனால மணியனுடைய கால் கொலுசு இதுதான், இது மணியனுடைய கால் கொலுசுதான். நான் மேலே உள்ள பலையில கழுத்துல இருக்கிற ஆபரணங்கள்லாம் நான் பார்த்தது கிடையாது. எங்க தேவியினுடைய ஆவரணம் சொல்லும் போதே அப்படி சொல்றான். இங்க இப்படி சொன்னேன் என்னுடைய நான் லட்சுமணன் அவ்வளவு திருக்கா சொல்லிட்டேன், இப்ப சொல்லிட்டேன். இது ஆஞ்சநேயனுடைய பெருமை. அவன் சொல்லவே இல்லை. என்ன சேர்த்து என்கிட்ட நீங்க பேசினா சொல்லணும்னா அது வரணும். உங்க உபன்யாசத்தை கேட்டுருக்காரு எல்லாரும் இந்த மாதிரி ஒண்ணுமே கிடையாது, எல்லாரும் பேசிக்கிறான்னு சொன்னா எனக்கு பெரிய ராஜ்யமாக நீ சொல்றது நிஜமா இருக்குன்னு அவசியமே இல்லைங்கிற. என்னவோ சார் பரவாயில்லையே சொல்ற நல்லா இருக்காரு. அதனால ஒரு பூதம் பேச வேண்டிய விஷயம் தெரியுது. எல்லாத்துக்கும் மேல வால்மீகி அந்த வார்த்தையை கரெக்டா யூஸ் பண்றேன். எந்த இடத்துல எதை யூஸ் பண்ணணும் யூஸ் பண்ணணும். அப்புறம் சொல்லி என்ன பிரயோஜனம்? காலை விட்டு எடுத்து வந்தப்பறம் எல்லா கொஸ்டின் ஆன்சரையும் பார்க்காம எழுதுறான் நம்ம பையன். அங்க போய் எல்லாம் மறந்து வந்துடுறான். பின்னாடியும் எழுதுறான். இது நம்ம பண்ண துரதிருஷ்டம் இல்ல. ஏண்டா படவா இங்க எழுதுலையே, இங்க எழுதுறேன், அங்க எழுதலையே, எழுதல என்ன பண்ண சொல்றேன்? மடையா மடையும் உள்ள அப்படிங்க நான் வேற வாங்கி கேட்டுக்கணும். கழுதிக்கு வந்ததுதானே கழுத மனுஷன் சொல்லி கழுத கொடுக்கணும். நீங்க என்னன்னு கேட்கிறோம். ஐயங்களுக்குலாம் இன்டெலிஜென்ஸ் ஜாஸ்தியா இருக்கிறதுனால நீங்க மௌனமா இருக்கணும் ஆத்துல. ஆமா, ஒவ்வொரு வீட்லையும் சொல்றேன் எல்லாம் அது போட்ட பார்த்தா நாய் என்ன நாய்க்கு பிறந்ததுதானே நாய், நீங்க பெரிய நாயின்னு நீங்களே சொல்லிக்கிறீங்களே அதே நான் தான் என்ன பண்ணுவேன்? இனியா இருந்தா பயந்து சும்மா. காலம் மாறும்போது வார்த்தைகள் மாறணும். நீங்க வார்த்தையாக சொன்னா நான் சொன்ன பார்த்து புரிஞ்சுதான் அடிக்க வந்துட்டாங்க. என்ன அடிக்கணும் மடையணும் அன்றைக்கே சொல்லிட்டேன். அதே கேள்விய வேற விதமான வேடிங் கேட்கணும். எங்க வார்த்தையாக சொன்னேன் என்னன்னா நான் உனக்கு புரியுங்களே சொன்னேனோ இந்த ஒரு வார்த்தைக்கு எங்க ராமாசாஸ்திரத்துக்கு நான் தினமும் எடுத்துட்டு எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுறது? ஏன் உனக்கு புரியுதா? நான் உனக்கு புரியுங்களே சொன்னேனோ இல்லைன்னா இது எடுத்துட்டேன். இஸ்லாவிலே புத்திராவிலே விவகாரங்கள் இப்ப அப்படி அடிச்சுட்டு வந்தது. நீங்க என்ன கோடி போடுறாரு பாருங்க. லட்சுமணஸ்து மகாதேஜாக பக்துஸ்தே அந்தரப்பிரியா கே அஞ்சரகா பக்து அஞ்சரகா ரெண்டும். உங்களுக்கும் வேலைக்காரன், உங்க அத்துக்காரனும் வேலைக்காரன். தாசதாச தாசகா பிரியா கே பிரியா உனக்கு ரொம்ப பிரியமானவர். அன்னைக்கு மட்டும் இல்லை இன்னைக்கும் பிரியமானவர். அதுக்கோ பிரியான்னு அனுபவம் இல்லைன்னா பிரிக்க முடியாது. என்ன எப்படி தான் தெரிஞ்சுட்டேன்? எங்க நன்மைக்கு என்னுடைய நமஸ்காரத்தை சொல்லணும்னார். இவருக்கு பல விஷயம் நினைவு துக்கங்கள்லாம் அடியோடு கலந்து போச்சு. மழை வெளியில வந்துருக்குன்னா இந்த சரங்கை பத்தி கவலைப்பட வேண்டியதில்லை. முன்னெல்லாம் பிடிச்சி ஒரு அமுக்கு அமுக்கி தப்புன்னு எடுத்துருவாங்க மழையை. எங்க அத்தை இருப்பா அது எடுத்து உயிர் போயிட்டு 2ஆம் தரம் போயிட்டு 3ஆம் தரம் வரும். அது ஆட்டோமேட்டிக்கா கரையெடுத்து ஏதோ மாத்திரை எடுத்து கொடுப்பா. அந்த காலத்துல நாங்கள் சும்மாடா கண்ண மூடிக்கா என்ன என்னடா இப்படி ஒரு தேங்காய் இதுல பருப்பு வரும் சொல்லி வந்துட்டு இனிமே ஒன்றும் இல்லைன்றா. அது இனிமே என்ன இருக்கு இருக்குமே இல்லை தேய்க்க விட்டுருவா. அப்புறம் ஒண்ணு யார் விடுறது? அதுக்கே கஷ்டமா தான் இருக்கு. கிருதவான் சோகசந்தப்தா சிரசா அபிவாதனம் சந்தப்தாங்கிற சம் உபசர்க்கம் சிரசா அபிவாதனம் சொன்னது ரெண்டு போகும். சாதையோஹோ குசலம் ஏயோஹோ இவர் பொதுவா பேசுறார். 2 பேரு நம்ம குசலம் விசாரிச்சாவா 2 பேரும் சிரமமா இருக்கான்னு கேட்டவங்க இவளுக்கு ஆனந்தம் தாங்க முடியலங்கிறார். சர்வாங்கி போதும். சர்வாங்கி கிடைக்கணும். அந்த ஒரு ஆனந்தத்தினால சந்தோஷம் ரொம்பவும் நிறைஞ்சு சம்னு உபசர்கர். சந்தோஷம் இல்லைன்னா ஒரு தலையிலேருந்து கால் வரைக்கும் சந்தோஷம். உங்க பேச்சினுடைய ஒரு ரசத்தை கேட்டு வாயெல்லாம் பல்ல பின்ன எங்க இருக்கும்? வாயில பல்லு இருக்குமா? வாயெல்லாம் பல்லா இருக்குமா? அதனால நம்ம உடம்பு பூரா சந்தோஷம் இருக்கும். லட்சுமணன் நமஸ்காரம் பண்றார். இதுதான் உத்தமம்.
எனக்கு ஒண்ணு புரியுதுன்னு இன்னைக்கு எல்லா குழந்தைகளுக்கும் எல்லா ராத்திரியும் இதை எழுதி போட்டுல மாட்டணும். இன்னைக்கு படிப்பு ஜாஸ்தியா போச்சு, சின்ன ஒரு கஷ்டம் வந்தா மூட்டமிச்சு மருந்து சாப்பிட்டு உயிர் விடுறாங்கதான் நிறைய வருது. என்ன சொல்றா சீதை? கல்யாணம் ஜீவன் சமானந்தா நரம் வேலை கிடைக்கல உயிர் விட்டாங்கன்னா ராஜ்யா ஏதோ சொன்னா உயிர் விட்டாங்கன்னா உயிரோ இல்லையான்னு சொத்துக்கு கல்யாணி பதகாத்தேயம் இந்த மாதிரி ஒரு பெரிய பழமொழி. வியாசனா பழமொழி. அது என்னது? இது ரொம்ப வெயிட்னு நினைக்கிறேன். ரோகிக்கு ரொம்ப பொருத்தமாக எந்த காலத்துக்கும் பொருத்தமாக இருக்கு. என்னது அது? இனிமேதான் சொல்ல போற. வருஷம் சதாதிக்கு 100 வருஷம் கஷ்டப்பட்டு ஒருத்தன் சைக்கிள் இருந்தா கூட இவ்வளவு கஷ்டத்துக்கும் மேலும் ஒரு பெரிய இன்பம் கட்டாயம் வரும். இந்த கஷ்டம் இருக்கேன்னு உயிரை விட்டு அப்புறம் ஒன்றும் வராது. ஏதி ஜீவந்தம் ஆனந்தா ஆனந்தம் வரும். எங்க சொல்ற அது சொல்ற இதுக்கப்புறம் உள்ளது எழுதணும். ஏதி ஜீவந்தம் ஆனந்தோ நவம் வருஷம் சதாதிக்கு 100 வருஷம் இருந்தாலும் பொறுத்தார் பூமி ஆகிறார் அப்படிங்கிறது. ஆத்துக்காரோட கல்யாணம் 3ஆவது நாளே ஏதோ சின்னதாக ஒரு மனஸ்தாபம் கை வந்துடுறா. இது யாருக்கு இல்லை, இவ்வளோ நாள் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போவோம். அப்புறம் எல்லாம் நல்லது வரும். கொஞ்சமா காலம் மாற கருத்து மாற அந்த பொறுமைங்கிறது உலகத்துல டிக்ஷனரியே இல்லாமல் கொண்டு பாருங்க. எவ்வளவு ராமாயண உபதேசம் தேவை. கல்யாணி பதகாத்தேயம் ரொம்ப மங்களகரமான ஒரு பேச்சு. இது ரொம்ப எல்லாருக்கும் பொருத்தம் நினைக்கிறேன். ஒற்றுமை லௌகிகா ஜனசாமானியத்துக்கும் பொது. எனக்கு மட்டும் உனக்கு மட்டும் சொன்னதில்லை. ஜீவன் சமானந்தோ மரம் கதி. அதனால என்னுடைய வீரை விட்டுலாம் நினைச்சேனே. இந்த மாதிரி ஒரு குழந்தை இந்த மாதிரி எனக்கு நமஸ்காரம் பண்ணாலும் சொந்த கேட்க முடியுமா? இதே பெரிய ஆனந்தம். அதுக்கப்புறம் பாக்கி இல்லைன்னு எந்த மாதிரி குழந்தை இந்த மாதிரி நிலையில எனக்கு நமஸ்காரம் சொன்னாருன்னா அவரை பார்க்க வந்தோமோ. கல்யாணி பதகாத்தேயம் லோகி பிரதிபாதிமா ஏதி ஜீவந்தமானந்தோ நரம் வசதி தயோத்தமாகமே தஸ்மின்பாடிகாத்புதா பரஸ்பரேண காலாபம் விஸ்வஸ்தௌ கிருதக்ரது. இப்ப கயோசமாகமே இதை சொன்ன உடனே இவளுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. தஸ்மின் சமாகமே பிரீதி உற்பாதிகா அற்புதா. இவன் இவளோட சேர்ந்து சந்தாபத்துக்காக சேர்க்கையில அவளுக்கு இவ்வளவு சந்தோஷம் ஜாஸ்தியா உடனே வந்ததுனால பரஸ்பரேன சாலாபம். ஆலாபம்னா வாயுவுக்கு மனம் தொடர்ந்து பேசுறாள். இப்ப நேரம் 2 பேருக்கும் ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட். அது என்னன்னு சொல்லுவோம், இது என்ன சொல்லுமோ 2 பேரும் ஒரு டோப் புள்ளியாவே இருந்துருக்கா. ஆலாபம் அல்ல, ஏதோ பாஷணம் தான் வந்துருக்கு. ஆலாப்பா பொங்கு பொங்கி வரும். அல்லாப்பா ஆலாப்பா மனம் தொடர்ந்து பேசுறது. அது நாம சில சமயம் தான் பேசுவோம். நானே ஏதோ ஒன்று இருக்கிறது வச்சு ஏதோ ஒன்று பேசுங்க வெளியே ஆலாப்பம்னு தெரியல. பரஸ்பரேனுக்கு ஆலாபம் எப்படி பண்ணாங்க? இதுல இருந்து ஆரம்பிச்சு ஆஞ்சநேயர் பேசுறதோ சீதை பேசுறதோ விஸ்வஸ்தோ பிரஜக்ரமும் 100க்கு 1000% நம்பிக்கையோட பேச ஆரம்பிக்கிறார். சில நேரம் டவுட். ஒரு ஆளை மாத்த விட்டுட்டு எல்லா சாரியும் சேர்ந்து விட்டுட்டு ஊருக்கு போனோம்னா எத்தனை நேரம் நம்பிக்கை வந்துருக்கணும்னா இதெல்லாம் விட்டுட்டு போய் அங்கேயும் பார்த்துட்டே இருக்கலாம். இந்த கேமரா ஒன்று எடுத்துன்னு போவோம். அது எவ்வளவு நேரம் இருந்தாலும் என்ன பண்ணாது. அது என்ன கேமரா முடியாது. ஆள் என்ன பண்ணது காட்டுங்க கேமரா இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு நீங்க 100 கிலோமீட்டர் இருந்தாலும் காட்டுற மாதிரி வரும். ஏன்னா ஆசாமியர் அவ்வளவு ப்ரேர் பண்றால இவன் ஒரு கேமரா வச்சிருப்பான். அது ஒர்க் பண்ணாத விட இவன் பண்ணிடும். இது அடுத்த கண்டுபிடிச்சு. அவன் கேமரா இங்கே ஒர்க் பண்ண, இவன் ஒரு கேமரா இப்படி காட்ட, இவன் எடுத்து அது நிறுத்திவிடும். இவன் ஒன்று கண்டுபிடிச்சி ஜீனியை நினைச்சான்னா அவன் வைரஸை போட்டு அடிக்கிறாங்கிறான். பிரம்மாஸ்திரம் மாதிரி தான் இருக்குது. அந்த வைரஸ் எடுக்கிறதுக்கு நீங்க ஏதோ போடுவான்னா அதுக்கு மேல அவன் போடுறாங்கிறான். ராமராவண யுத்தம் டெக்னாலஜி யுத்தம். ஒரு நாள் சரிப்பட்டு வர நம்பிக்கை தான். பரஸ்பரேன காலாபம் சத்யாத்வஜம் கிருத்வா ஹனுமான் மருதாத்மஜா சீதாயா சோகசந்தப்தாயாः
சமீபம் சக்கரமே கிட்ட கொண்டுட்டாருப்போ ரொம்ப கொஞ்சம் எட்டி இருந்து பேசினா சங்கோஜம் ரொம்ப கிட்ட கொண்டுட்டாப்போ. இனிமேல் சில ரகசியங்கள்லாம் பேசும்போது ஏதாவது கொஞ்சம் செவத்துக்கும் காது உண்டும் அந்த பாட்டி பக்கத்தில் அக்கம் பக்கம் பார்த்து வாசி அதுவும் பேசாங்க என்னெல்லாம் இருக்கும் இல்லையா. அதனால இனிமேல் விஸ்வஸ்தமான பாஷிக்கும் போது கிட்ட இருந்து பேசினாத்தான் தேவையில்லைங்கிறதுக்காக சமீபம் சக்கரமே கிட்ட வந்தேன். இந்த இடத்துல ஒரு ஹியூமன் சைக்காலஜி சொல்றாங்க, இவர்கிட்ட நெருங்க நெருங்க இவளுக்கு இன்னும் கொஞ்சம் பயம் வந்துருக்கான், ஒருவேளை ராவணன் வாங்குவான் நேசா வந்து மேலே எடுத்துட்டு போறாங்க. மனுஷனுடைய ஒரு சந்தேகம் இருக்க யதா யதா சமீபம் சஹா ஹனுமான் உபசர்பதி ததா ததா ராவணம் தம் சீதா பரிசங்கதே. இது பெரிய அவ கொஞ்சம் கொஞ்சம் ஒரு அடி சன்னியாசி வேஷத்துல வந்து ஏமாத்தினான், இப்ப பிறந்த வேஷத்துல வந்து ஏமாத்துறான் சென்றாளன் என்ன பண்ற மனதுக்குள்ள ஒரு பது பதில் இருக்கும். அது எப்படி வர்ணிக்கிறாரு யதா யதா சமீபம் சா. என்ன பெரிய கஷ்ட சம்சையில் அங்கேது எவ்வளவுக்கு எவ்வளவு சமீபத்துல வரானும் ஹனுமானும் ததா ததா அவ்வளவுக்கு அவ்வளவு ராவணன் மன்யமானா சீதா பரிசங்கதே சந்தேகப்பட்டாளாம். अहो हाय अहो अहो कृतमिदं कथितं हि वदस्य दर्शने रूपान्तरमुपागम्य अयेवायं हि रावणः. தீர்மானம் போயிட்டா ஐயோ நம்ம சீக்கிரம் எல்லாமே சொல்லிட்டோமே, ராவணன் என்ன வந்திருக்கான் முழுது எது அத்திய கதிதம் ஹி கிருதம். அவர் சொன்னதை நம்பி நானும் உள்ளம் திறந்து பேசிட்டேனே, இது சாட்சாத் ராவணன் அப்படி இருந்திருக்காம சொல்றது. ராவணன் இப்படி வர முடியுமா, சன்னியாசி ஆகலாம்னா ஏன் குரங்கா வர முடியாது? அப்படி ஒரு பெரிய ராஜா ஒரு பிச்சாண்டி வயசு வரலாம்னா ஏன் குரங்கா வர முடியாது? இதுதான் ஏமாத்துறாங்க. என்ன இது ரொம்ப பழக்கம். இவருக்கு குறவுக்கு வந்து சன்னியாசி வேஷத்துல போனானா ராமத்தை கேட்கறதுக்கு. அதனால இருந்தாலும் சாதாரண பட்ட ஆள் ஹனுமான் விஸ்வரூபம் தகோதேஜி கட புத்தியா கதி வால்மீகி குரங்குன்னா அப்படிதான் கூப்பிட்டாரு, ஏழ்மையான புத்தியோட. அதனால ராமன் கேட்கிறேன், ராமனுக்கு வேஷம் மாற்றி பொய் சொன்னா பிடிக்கவே முடியாது. திருடலாம் வெய்யலாம் சொல்ல பண்ணா கூட பொறுக்கணும். பொய் சொல்லி ஏமாற்றினோம்னா ராமன்கிட்ட போயிருந்து. இதுதான் ராமனுடைய விசேஷமான குணம். ராமாயணத்துல பல இடத்துல தெரியுது. என்ன லக்ஷ்மணன் நீ பேசுங்கிற இதோட வேற என்ன அவமானம். அப்புறம் மறுபடியும் குரங்கான கூட 1000 பேஜ் பேசுறோம். நீ டிசீட் பண்ணாது, குறைச்சார ஏமாத்தாத, மற்ற என்ன வேணா இது விஷயம் கிடையாது. அதுதானே நடக்கிறது. ஓஹோ கிருதமிதம் கதிதம் நான் சொன்ன பேச்செல்லாம் இப்படி சொல்லி சொல்லாது. அர்த்தம் ரூபாந்தரம் உபாகம்ய அயேவ அயம் ஹி ராவண. ராவணனே தான் இவன். காமசோகஸ்ய சாசாந்து விமுக்த்வா சுகதர்சிதா சத்யாமேவ அனவத்யாமி சரண்யாம் சமுபாயிஷத். நிர்ணயம் இவளுக்கு அந்த பிடிச்சுன்னு கூட நிற்கம் இல்லை. அந்த கையை விட்டா கரையில சப்ளாங்கியா உட்காந்துட்டான். சப்ளாங்கி போடணும், சப்ளாங்கி போட்டுக்கிறதுன்னு பேரு. என்ன சப்ளாங்கின்னு சப்ளாங்கி சப்பு உட்காந்துட்டா ஹாயா கைத்துக்கு. காமசோகத்தை அந்த மரம் நல்ல வேலையா அசோகம் ஆக்கிறதுனால சோகத்தை தான் சார்ந்திருக்கு. காமசோகத்து சாகாந்து விபுலாம் சொகதரிசிதா சத்யாமே வானவத்யாங்கி. அதை விட்டுட்டா கீழே உட்காந்து. ஹனுமானே அதிருக்காம் தாம் திருஷ்வா பயமோதிதான். இந்த இது பிராக்கெட்ல போட்டுருக்காங்க, சொல்லி இருக்காதுன்னு நினைக்கிறேன். என்னாச்சு, ஹனுமானுக்கு ஒரு பெரிய பயம் வந்துச்சு. நம்ம அங்கேயே இருந்திருக்கலாம் மாணவி வருமோ மோசமா போயிட்டு இந்த குழந்தை பேர் உங்களுக்கு 8 சாமம் இருக்கும், அந்த சாமம் எழுந்து வந்துடும்.
ஒரே கட்டா இருக்கு. பேசாம வந்து கண்ணை எங்க ஓடி வந்தாரு ஒரு மிட்டாய் கொடுத்தா கிடையாது, ஸ்கூல்னா கிடையாது. நாம கிட்ட வரப்போக இந்த மாதிரி புத்தர் வந்துட்டு ஹனுமானு துக்கான்னு கூட சொல்லலாம். இவருக்கே துக்கம் ஜாஸ்தியாது. தாம் விஸ்வா பயமோசிதாம் இவருக்கு மறுபடியும் வரவிடாங்க. எல்லாம் ஒரு நல்ல காரியம் நடக்கணும்னா உங்களுக்கு வடவடப்பு வரும்னு வச்சுக்கோங்க. அவந்தது மகாபாஹு ததஸ்தாம் ஜனகாத்மஜாம் சாஸ்திரமா அப்படின்னு நமஸ்காரம் பண்ண சாஜைனம் பயசந்தஸ்தா பூயோ நைன முதலிக்கா. நமஸ்காரம் பண்றதே பார்த்தா அப்புறம் கண்ணை எடுத்து மூடிமுட்டா. நீ ஏமாத்து வேலை ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு, இது நிச்சயம் ராவணன் தான். இல்லையே இது நமஸ்காரம் பண்ணோன்னு இன்னும் இங்க மைண்ட் இருக்காது. அவந்தது ஜனகாத்மஜாம் பாஜ ஏனம் பயசம் பிரஸ்தா. பயம் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. பூயோன ஏனம் உதயித்ததா கண்ணை எரிக்க முடியுதா? அதனால டாக்டர் ஊசி கொடுத்து கண்ணை முடியுமா? ஏன் கண்ணை முடியும்னா அந்த வர்த்தகம்லாம் தெரியாது. கண்ணை எடுக்க முடியும்னா இல்லை நடக்கிற புத்தகங்களுக்கு கண்ணை முடிஞ்சு செய்யும். நீங்க நேரம் போனா குருகுலம் வரும்னா கண்ணை மூடி நேரம் போங்க. எதுக்கா கண்ணை முடிக்கணும்னு இந்த கண்ணை மூடிக்கிறதுங்கிறது 2-3 அர்த்தங்கள்ல வருது. கைத்துக்கணும், பெருந்தகை வேண்டாம், திருமணம் தான் பார்க்கணும், கைத்தா கண்ணை மூடின்னு போகும். இந்த கண்ணை மூடின்னு போகும்போது நம்ம சொல்றது. அதே போல நீ கண்ணை மூடி பிறக்கிறதுக்கு நான் வந்துடுறேங்கிற கௌசல்யத்தை 14 வருஷம் தான் கண்ணை நல்லா மூடிந்து பொறுமையாக நான் வந்துடுவேன் நாளைக்கு. அதான் நாளைக்குன்னா என்ன நாளைக்கு இன்னும் கண்ணை மூடிக்கிறதுங்கிறது பெரிய ஒரே கண்ணை மூடிட்டாருன்னா அது இயற்கை இருக்கிறார். கண்ணு விடுறதுங்கிறதுல எவ்வளவு வார்த்தைகள் வருதுதான். சந்திரஸ்வானந்தமானது அப்புறம் நேரங்களுக்கு திறந்துட்டா எவ்வளவு நேரம் முடிந்தது இல்ல இல்ல அது இருக்கானா போயிட்டானா பார்க்கிறேன். ரயில்வேக்கு கீழே நேரம் கண்ண முடிச்சா இந்த ஒரு நிமிஷம் மௌனம் இருக்கிறோம். என்ன பண்ணுங்க கண்ணையும் முடிப்பான். ஏதோ ஒரு நாள் 2 நாள் கடந்த மாதிரி எல்லாரும் கண்ணை திறந்துட்டானா நானும் திறந்துடுறேன். திறக்கலாம்னு அப்புறம் சொல்லுவோம். இதுக்குள்ளே இவருக்கு பிராணம் போயிட்டு பிராணம் ஒன்று. இதுதான் ஹியூமன் டெண்டன்சி. கேட்காது அது கண்ணை முக்கிய பேசாமல் இருக்கோம். அவர் ஏந்திருக்கவே இல்லை. ஏன்னா நம்ம மாதிரி டக்கு நமஸ்காரம் ஏந்திருக்க மாட்டான். ஆசீர்வாதம் சொல்லி கலைக்கு போடுற வரைக்கும் தீர்க்க நமஸ்காரம் அப்படின்னு சொன்னேன். அதனால கண்ண மூண்டே இருக்கா அந்தமானங்கிற பிரசன்டென்ஸ் இன்னும் மைண்டே இருக்கு. வைஷ்ணவ நமஸ்காரம் பண்ணி விழுந்துட்டு அப்புறம் எழுந்திருக்கவே கூடாது. அவளா பார்த்து ஐயோ இது உயிர் இருக்கா இல்லையான்னு கூக்கணும். அப்படி சந்திரஸ்வாந்தமானஞ்ச சீதா சீதா சசிதானனா சந்திரன் போன்ற முக்கி சந்திரமுக்கி பெரிய பெருமுக்கி விட்டா சொல்லுக்கு என்னவென்றா வையாதிக்கா வாகனம் மதுரப்பரா குறை மாயாம் கிரகித்தோ மாயானி இதுக்கும் ராவணஸ்வயம் உட்பாதேசனே பூயா சந்தாபம் கண்ணசோபனம். நீ உருப்பட மாட்டேன், ஏற்கனவே பயந்துக்கிட்டு நான் உட்காந்துருக்கேன், கன்னியாசி வேஷத்தில் வந்து ஏமாத்தேன், குழந்தை வேஷத்தில் வந்து இன்னும் என்ன பயமுறுத்துறியா, கொஞ்சம் நல்லா இருக்கா அப்படின்னு ஆரம்பிச்சாரு. இவருக்கு ஆசிரியர் இருக்குதா இது பெரிய கஷ்டம். மாயாம் பிரேசோ மாயாதி, நீ பெரிய மாயாதி. உன்னுடைய மாயா சக்தி நான் எந்த வேஷமான எடுத்துவேன். நீ ராமன் தான் அப்படியே வந்திருக்கேன்னு நினைக்கிறேனா? உட்பாதையும் பூய சந்தாபம் ஏற்கனவே நான் கஷ்டப்பட்டுருக்கேன், மேல மேலே குத்துறையா கொஞ்சமான என்ன இருக்கா? கண்ண கோபனம் துவம் பரித்தேஜ்ய ரூபம் பரித்தேஜ்ய ரூபம் யா பரிவிராஜக ரூபவான் ஜனஸ்தானே மயா திருஷ்டா துவம் ஹயேவஹி ராவண. ஆஞ்சநேயர் எப்படி கொஞ்சம் நினைச்சு வாங்க. நீங்க சொல்வ உடனே மூலம் தெரிய வேண்டியதானே? ராஜுன்னா விட்டு ஆசை விட்டா அது சரியா வரும். கான்ட்ராக்ட் வந்தோடனே அப்டேட் பண்ணுவேன்னா நல்லா முட்டி இறுக்கி போயிடுச்சு 4 பேரும் பண்றேன்னு சொல்லி அப்புறம் மறுபடியும் வாங்க சொல்லி டாக்டர்களுக்கே ஒன்றும் புரியலைங்கிறேன்.
பைக் கொடுத்து நாளைக்கே வாங்குவாங்க. இன்னொருத்த வந்தால் சார் இன்னும் 2 வருஷம் சார் இன்னும் பைக்கவே இல்லைங்க. காயத்தில் இருக்குது மாற்றி இப்போ நல்லா டாட்டா முட்டை விட்டு எல்லாம் ஜாஸ்தி. ஏன்னா 4 பேர் சொல்லி ஒரு முழுக்க பைக் ஓட்டுவாங்க. உன்னுடைய ஒரிஜினல் ரூபத்தை விட்டு சன்னியாசி வேஷத்தில் வந்து விடவா, இந்த ஜனஸ்தானத்தில் பார்க்கப்பட்டேன், என்னால் நீ பார்க்கப்பட்டாய், அதே ஆள் தான் இப்போ வந்திருக்கேன்னு நான் நினைக்கிறேன். நானும் சசிபத்தினோட ஏதோ ஆத்துக்காரன் நினைச்சேன். 2 மாதம் ஏதோ வந்துட்டு போனேன். என்ன இல்லை அவங்க உத்தரப்படுத்துகிறேன். காமரூப நிசாகர சந்தாபி மாம் பூயா சந்தாபம் அன்னசோஹனம் கொஞ்சம் கூட நல்லா நீ ஏற்கனவே வருத்தப்பட்டுருக்கேன்னா 10 நாளைக்கு சுகமாக இருக்கேன். எனக்கு உள்ள தைரியத்தை சொல்ல வேண்டியது ஆட்டு போய் சொல்லிட்டேன். அதனால நீ பெரிய திருடப்பய, நிசாகரன திருட்டு பய. அதனால இசத்துக்கு வடிவமைக்கக்கூடியவனே, நீ எனக்கு மறுபடியும் இந்த மாதிரி அனாவசியமான சாபத்தை ஜாஸ்தி கொடுக்கறதுங்கிறது கொஞ்சம் கூட நின்னாங்க அப்படின்னு ஒரு நிமிஷம் முடியுது. மனசு இன்னொரு பக்கம் திரும்ப அத்தவா என்னையாம் தரிசனிக்கிட்டும் மனசோகி மம பிரீதி தரிசனாது. ஆஞ்சநேயருக்கு எப்படி இருக்குன்னு நம்மளால சொல்ல முடியல. நீங்களா நினைச்சுக்கணும். அவருடைய நிற்கிற இது ராவணா இருக்காது. அன்னைக்கு இருந்த மாதிரி அவனை பார்த்தோன்னு மனசு ஒரு தினமான கலக்கம் அடைஞ்சது. இவரை பார்த்து ஒரு சந்தோஷமா இருக்கேன், நம்ம ஆளை பார்த்த மாதிரி மனசுக்குள்ள ஒரு சந்தோஷமான கிளிகளுக்கு வரவே. அதனால இவர் ராமனா இருக்க முடியாது. அடுத்த இதுதான் மனுஷனுக்கு வரும். இது இருக்க முடியாது, எப்படி இருக்க முடியாது, ராவணனா இருக்க முடியாது. நான் போய் அனாவசியமா சந்தேகப்படுறேன். அருண்டவன் இருண்டதெல்லாம் செய்து இருந்தால் அப்பா வந்து பயப்படாதாங்கிற அம்மா இருக்கிறவங்க தெரியுதான் மனுஷன் இந்த மாதிரி என்ன ஏமாத்துறதுக்காக வர இல்லைன்னா அந்த அதே குரல்ல பேசுறா சொல்ல முடியாது. அவங்க அடிபட்டு இருந்தாங்க. மாடு மாதிரி வேஷம் போட்டு வந்தாலும் எங்க வாத்தியார் சொன்ன கதை ஏமாந்து போயிட்டா பால் வந்து அவங்களுக்கு உடைக்கிறது. மாடு பேர் வேஷம் போட்டுருக்காங்க. அப்புறம் நிஜமாகவே ஒரு மாட்டை வந்து இன்னொருத்தம் கொடுத்தாங்க. இது வந்து மாயா இந்த மாடு மாதிரி கொண்டு கொடுத்துருக்கேன், இது ஒன்றும் இல்லை. பால் கறந்தாங்க, பாலும் கறந்துதான். பால் நல்ல மஞ்சளா இருக்கு, நல்ல சூடா இருக்கு, பசும் பாலும் இருக்கு. அந்த மாயா இது கொஞ்சம் பாலும் கறக்கும். நான் அனுபவம் கேட்டேன். அதே கண்ணு போட்டுது. டிவியில நேர காட்டுறான் இவன் படுத்துட்டு நான் என்ன காசுல கவர் பேர் கட்டுறதுக்காக டிவி அப்படி தயார் பண்ணிட்டான்ட்டான். கண்ணால் பார்த்தவங்க நம்ப முடியாது. இந்த மாயாவி பண்ண மாடு பாலும் கறக்கும், கண்ணும் போடும். ஆனால் மாடு இவாளுடைய பயம் அப்படி தெரியும், சொல்ல முடியாது. எது ராமர் அசவாக இந்த தேவம் என்னையா பரிசனிக்கு தோணும். நான் சொல்லி இல்லது ஆனா பார்த்தா எனக்கு ஒரு சந்தோஷம் வேற வருது. அவன் பயத்தது சரியில்லையோ அப்படிங்கிற வரைக்கும் இன்றைக்கு சொல்லி ஆஞ்சநேயரை கொஞ்சம் சமாதானப்படுத்தி நிறுத்துவோம். ஆரம்பம் நீ அனுசம் தெளிவாக விக்கிரகம் கொண்டு வச்சு ஒரு பக்தர் இங்க பூஜை பண்ணி நெய்வேத்திய பிரசாதம் வாங்கிட்டு போனாங்க.